இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்முடைய ஆன்மீக வாழ்வும் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையையும் இன்று எவ்வாறு நமது செயல்பாடுகளில் வாழ்வில் வெளிப்படுகிறது, அர்த்தம் பெறுகிறது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். காட்டுப்பக்கத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவன் ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடுவதை பார்த்தான். அப்போது தூரத்தில் ஒரு நரியும் இருந்தது. அது வெறுமனே படுத்திருந்தது. புலி வேட்டையாடி தனக்கு வேண்டிய உணவை தின்றுவிட்டு சென்றவுடன் மீதம் இருந்த அந்த மானை மகிழ்ச்சியோடு தின்றுவிட்டு திரும்பியது. அதை பார்த்த அவன் எதுவுமே செய்யாமல் அந்த நரிக்கு இறைவன் அருள்வதைப் போல நமக்கும் அருள்வார் என்று எதுவுமே செய்யாமல் யாராவது உதவி செய்வார்கள் என்று அமர்ந்து இருந்தான். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. மடையனே, நீ நரியை பின்பற்றாதே, புலியை பின்பற்று என்றது அந்த குரல். நாம் யாரை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம் என்பதுதான் இன்றைய வாசகத்தின் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. வழிபாடு வெறும் வார்த்தைகளால் அமைந்து போனால் நமது வாழ்வு அர்த்தமற்று போகும். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா இறைவாக்கினர் போலி பாகால் இறைவாக்கினரோடு எதிர்கொள்ளும் நிகழ்வு உண்மை கடவுளோடு நாம் கொண்டிருக்கும் உறவானது எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளச் செய்யும் என்பதையும், எத்தீங்கும் வராமல் இறைவன் பாதுகாத்து பேரின்ப வாழ்வினை தருவார் என்பதையும் காண முடிகிறது. இப்பின்னணியில் ஆண்டவர் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படும் பாறை மீதும் மணல் மீதும் கட்டப்பட்ட வீடு எனும் உருவகமானது இன்று நமது நம்பிக்கையை இறைவன் மீது, உலகின் மீது எவ்வாறு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமென விண்ணை நோக்கி எழுப்பப்படும் இல்லங்களும் ஆலயங்களும் இன்று இறைவனை அடித்தளமாக கொள்ளாமல் இருப்பதால் இன்று முக்கியமான மிக தேவையான பணிகளை செய்ய முடியாமல் போகின்றது. உடனிருக்கும் இறைவனை அடித்தளமாக கொண்டு நலமான பணியால் இறைவனில் நிலைத்து வாழ்வோம். ஆமேன்.